நமக்காக நம்ம துவா கேட்கிறோமோ இல்லையோ, நமக்கு எதிராக யாரும் துவா கேட்டு விடக்கூடாதுங்கிறதுல நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னா அந்த துவாவை பொறுத்தவரையில நமக்கு எதிராக துவா கேட்கிறவர் உண்மையிலே பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து துவா கேட்டாருன்னா அந்த துவாவை அல்லாஹு தாலா நிச்சயமாக அங்கீகரித்து விடுவான் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய மிக அற்புதமான ஒரு செய்தி. ஏன்னா எந்த மார்க்கத்திலையும் மதத்திலையும் இப்படியான செய்திகளை நம்ம பார்க்க முடியாது, இஸ்லாத்துல நம்ம பார்க்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான ஒரு செய்தியை சொல்றாங்க. என்னன்னு கேட்டா, இத்தகு தாவத்தல் மதுலும், பாதிக்கப்பட்டவனுடைய துவாவுக்கு நீங்க பயப்பட்டுக்கிறங்க, அஞ்சுக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு செய்தியில வலவுக்கான காஃபிரன், அவங்க காஃபிராகவே இருந்தாலும் சரியே அப்படிங்கிறாங்க. அப்ப ஒரு பாதிக்கப்பட்டவர் காபிரா இருக்கிறாரு, பாதிப்பை உண்டாக்கினவர் முஸ்லிமா இருக்கிறாரு. இப்ப நான் முஸ்லிம், பாதிக்கப்பட்டவர் காபிரா இருக்கிறாருன்னு வைங்களேன், அவர் யார்கிட்ட துவா கேட்பாரு? அல்லாஹ்ட்ட துவா கேட்பாரு? அவர் நம்புகிற ஏதோ ஒரு தேவியாட்ட, கடவுள்கிட்ட, அவர்கிட்ட தானே துவா கேட்பாரு. அந்த நேரத்திலையும் இறைவன் நீதியாளனுங்கிறது எங்க புலப்படுது தெரியுமா? அல்லாஹ் என்ன பாப்பான்னு கேட்டா, நீ என்ன தொழல, நீ எங்கிட்ட துவா கேட்கல, நான் அல்லாதவர்களை கடவுள் என்று போலியாக நம்பிக்கொண்டு வணங்கிக்கிட்டு இருந்த, எனவே நான் உன் பிரார்த்தனை ஏத்துக்கிற மாட்டேன், நீ சொல்றதை நான் கேட்க மாட்டேன், உனக்கு நீதி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி இறைவன் முடிவெடுக்க மாட்டானா? அந்த இடத்துல இறைவன் பார்வை என்னன்னா, பாதிப்பை உண்டாக்கினவர் யாரு? நம்ம ஆளு. பாதிக்கப்பட்டவர் நமக்கு எதிரானவர் அப்படி பார்க்க மாட்டான். பாதிக்கப்பட்டவன் பாதிப்பை உண்டாக்கியவன், இதுதான் பார்வையை தவிர யாரு யாருடைய ஆளுங்கிறது பார்வை கிடையாது. எனவே ஒரு காஃபிராக இருந்தாலும் அவர் அல்லாஹ்விடத்துல பாதிக்கப்பட்ட நிலையில கடவுளே இப்படி பண்ணிட்டானே என்று சொல்லி கேட்டா அல்லாஹ் ஏத்துக்குருவான். அதனால இந்த உலகத்துல நம்ம நமக்கு துவா கேட்கிறோமோ இல்லையோ, ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரி நமக்கு எதிராக யாரும் பதுவா செய்யாம துவா கேட்காம இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த விஷயத்துல நம்ம நிறைய பேர் பொதுபோக்காக இருந்துரும், நம்மளை அறியாம நம்மளே சில விஷயங்களை முடிவு எடுத்துக்கிட்டு இது இப்படித்தான் என்று சொல்லி பல செய்திகளை பேசிக்கிட்டு இருக்கிறோம், பல சந்தர்ப்பங்கள்ல நடந்துகிட்டு இருக்கிறோம், பல பேருக்கு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நியாயம்னு நினைச்சுக்கிட்டே அநியாயம் பண்றோமா இல்லையா? வீட்டுக்குள்ள பிள்ளைகளுக்கு தகப்பன் அநியாயம் பண்ணுவாரு, தகப்பனுக்கு பிள்ளைகள் அநியாயம் பண்ணுவாங்க, கணவனுக்கு மனைவி அநியாயம் பண்ணுவாரு, மனைவிக்கு கணவன் அநியாயம் பண்ணுவாங்க. அதே மாதிரி வெளியில நம்ம போயிட்டோம்னு சொல்லி சொன்னா எங்கள்கிட்ட பவர் இருக்குது, நாங்க எங்கள்கிட்ட அதுக்குரிய அதிகாரம் இருக்குது, நாங்க அப்படிப்பட்டவங்களாக்கும் நினைச்சுக்கிட்டு ஒரு சொற்ப அதிகாரத்தை கூட மாபெரும் அதிகாரம் நினைச்சுக்கிட்டு நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நம்ம அநியாயம் பண்ணிடுறோம். அது பொருளாதார அநியாயமாக இருக்கலாம், அல்லது அடிதடியாக இருக்கலாம், ஒரு சொத்தை பறிக்கிறதாக இருக்கலாம், மனசை நோவடிக்கிறதாக இருக்கலாம். இந்த எல்லா நேரத்திலையும் நமக்கு எதிராக துவா கேட்டுட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதுக்கு ஒரு அற்புதமான சம்பவம் இருக்குது. அது என்ன சம்பவம்னா, சஹீஹுல் புகாரில வருகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூஃபாவினுடைய ஆளுநராக இருக்கிறாங்க. கூஃபாவில் அவங்க தான் கவர்னரா இருக்கிறாங்க. இருக்கும்போது ஆட்சியில இருக்கிறது உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹுட்ட கொஞ்சம் பேர் கூஃபாவில் இருந்து வர்றாங்க, அல்லது கடிதம் வருகிறது என்கிற இரண்டு விதமான அறிவிப்புகள். அப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கூஃபாவுக்கு ஒருத்தர கவர்னரா வச்சிருக்கிறீங்கல்ல, இந்த சாத் இப்னு அபீ வக்காஸ் வந்து ஒழுங்கா தொழுகை நடத்த மாட்டேங்கிறாரு, அதே மாதிரி இன்னும் சில குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன்வைக்கிறாங்க. வச்சதுக்கு பிறகு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு உடனே அம்மார் இப்னு யாசர் ரலியல்லாஹு அன்ஹு கூஃபாவுக்கு அனுப்பி, நீங்க முதல்ல சார்ஜ் எடுங்க, நீங்க ஆட்சி பொறுப்பை கையில் எடுங்க, அவரை எங்கிட்ட அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய விசாரணை மெத்தடே பாருங்க. ஒரு நீதினும் போது ஒருத்தரை பதவியில வச்சுக்கிட்டு நீங்க விசாரிச்சீங்கன்னா அவருக்கு எப்படி நீதி செலுத்துவீங்க? அவர் பவர்ல இருக்கிறாரு, எல்லாருக்கும் ஃபைசல் பண்ண வேண்டியதை ஃபைசல் பண்ணுவாரு, எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ண வேண்டியதை கன்வின்ஸ் பண்ணுவாரு, செய்ய வேண்டியதை பண்ணுவாரு, பண்ணிட்டு அங்க நீதி கொடுக்க முடியாம போயிடும். எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்கன்னா, முதல்ல ஆளை கீழே இறக்குறாங்க, கீழே இறக்கிட்டு விசாரணை கமிஷனை போடுறாங்க. அம்மார் இப்னு யாசர் ரலியல்லாஹு அன்ஹு கூஃபாவினுடைய ஆளுநராக நியமிக்கப்படுறாங்க. அந்த ஆளுநராக இருந்தவங்க நேர உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதியை சந்திக்கிறதுக்காக வந்துட்டாங்க. வந்து சந்திச்சு பேசும்போது கேட்கறாங்க, உங்களை பத்தி இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சுங்க, நீங்க கரெக்டா தொழுகை வைக்க மாட்டேங்கிறீங்களாமே அப்படின்னும் போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி தொழுகை நடத்தினாங்களோ அப்படித்தான் நான் தொழுகை நடத்துறேன், எதையும் கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை. நான் இஷா தொழுகை நடத்துகிற நேரத்தில் முதல் 2 ரக்காத்துக்களை நீளமாக ஓதி தொழுகை நடத்துவேன், பின்னாடி இருக்கக்கூடிய 2 ரக்காத்துக்களையும் சுருக்கமாக நடத்துவேன். அவர் எப்படி தொழுகை நடத்துவேன்ங்கிற செய்திகளை கூட புரிய வைக்கும் போது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஜனாதிபதி தானே, அவங்க என்ன சொல்றாங்கன்னா,
நாங்களும் உங்களை பத்தி அப்படித்தான் நினைக்கிறோம், எங்களுக்கு உங்க மேல நல்லெண்ணம் தான் இருக்குது, ஆனாலும் விசாரணை வந்துருச்சு, விசாரிச்சாகணுமா இல்லையா, அதனால கமிஷன் போட்டிருக்கிறோம்னு சொல்லி விசாரணை நடத்தப்படுகிறது. விசாரணைக்கு போனவங்க கூஃபாவுல ஒவ்வொரு ஏரியாவா போய் போய் விசாரணை நடத்துறாங்க, பள்ளி பள்ளியா போறாங்க, ஏரியாவா போறாங்க. அவங்க ஏற்கனவே இருந்த கவர்னர் மேல உங்களுக்கு என்ன ஆப்ஜெக்ஷன் இருக்குது சொல்லுங்க, என்ன மனக்குறை இருக்குது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே போய் போய் கேட்கறாங்க. கேட்கும்போது எல்லோருமே அழகா சொல்றாங்க, கரெக்டா தொழுகை நடத்துவாரு, சூப்பரா நடத்துறாரு, எல்லாமே கரெக்டா இருக்குது, எல்லாமே நல்ல பேரா வருது. ஒரு ஏரியாவுக்கு போறாங்க, அங்க ஒரு ஆள் வர்றாரு, அவருடைய பேரு உசாமத் இப்னு கதாதா. அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா சொல்றாரு, நீங்க கேட்கறதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன், அவரா சொல்லலையாம், கேட்கறதுக்காக சொல்றாராம். என்ன சொல்றாருன்னு கேட்டா, சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு மேல ரொம்ப மனக்குறை இருக்குது, அவரு அந்த சொன்ன மாதிரி என்ன பண்ண மாட்டாருன்னா தொழுகையை கரெக்டா பண்ண மாட்டாரு, ஒரு யுத்தத்துக்கு படையை அனுப்பினாருன்னா அந்த படையோட அவர் போக மாட்டாரு, அந்த படை ஜெயிச்சுக்கிட்டு வந்துச்சுன்னா கனிமத்து வரும்ல, அதை சரிசமனா பங்கிட்டு கொடுக்கவும் மாட்டாரு, தீர்ப்பு சொல்லும் போது நீதியாக நடக்க மாட்டாரு. இப்படி 4 குற்றச்சாட்டு, தொழுகை பத்தி குற்றச்சாட்டு, தீர்ப்பளிக்கும் போது நீதியாக நடக்க மாட்டாருன்னு குற்றச்சாட்டு, படையோட போக மாட்டாருன்னு குற்றச்சாட்டு, அதே மாதிரி படை ஜெயிச்சுட்டு வந்துட்டுனா கனிமத்துகளை கரெக்டா பங்கிட மாட்டாரு. ஒரு சிறந்த நபித்தோழர் சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க மேலே இவ்வளவு எலிகேஷன் வரும்போது அங்க வந்தவங்க முடிவெடுத்துட்டாங்க, இது எல்லாமே அவதூறுங்கிறத கண்டறிஞ்சிட்டாங்க. விசாரணை நடத்தி, சும்மா அவதூறுன்னு சொல்லக்கூடாது, விசாரணை நடத்தி அவதூறுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கு பிறகு பாதிக்கப்பட்ட இடத்துல இப்ப இருக்கிறது யாரு, சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தானே. அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா உடனே ஒரு பிரார்த்தனை பண்றாங்க, நான் 3 பிரார்த்தனை உனக்கு எதிராக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அல்லாஹும்ம இன்கான அப்துக ஹாதா காதிபன் காமரியான் வ சுமாத்தன், இறைவா இந்த உன்னுடைய அடியான் இந்த உசாமத் இப்னு கதாதா இருக்கிறார்ல, அவரு பொய்யராக இருக்கிறார், அவர் சொன்ன குற்றச்சாட்டு எல்லாமே பொய், ஆனா காம ரியான் வ சுமாத்தன், அந்த ஃபேமஸுக்காக இவருக்கு நாங்க எலிகேஷன் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பேர் எடுக்கிறதுக்காகத்தான் அவர் பண்ணி இருக்கிறாரு. எனவே நான் இவருக்கு எதிராக 3 பிரார்த்தனைகளை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல கையேந்தி பிரார்த்தனை பண்றாரு. ஃபாத்தில் உம்ரஹு, இறைவா இவருக்கு நீண்ட ஆயுள கொடுத்துரு அப்படிங்கிறாரு. ஃபர்ஸ்ட் பிரார்த்தனையை பொறுத்தவரை பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பர் மாதிரி தான் தெரியும், பின்னாடி பார்த்துக்கிறேங்க. இரண்டாவது என்ன சொல்றாருன்னு கேட்டா வாத்தில் ஃபக்ரஹு, அவருக்கு வறுமையை கொடுத்துரு அப்படிங்கிறாரு. ஃபர்ஸ்ட் அழகா இருந்ததா, ரெண்டாவது எப்படி இருக்குது, மூன்றாவது என்ன சொல்றாருன்னு கேட்டா வஅர்ரிஹு பில் ஃபிதன், அவருக்கு நிறைய சோதனைகளை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றாரு. இதுல முதலாவது பிரார்த்தனை மட்டும் தான் பார்க்கிறதுக்கு நீண்ட ஆயுள், 60 வயசுல மௌத்தா போயிருவோம்னு நினைச்சா நீண்ட ஆயுள கொடுங்கன்னு துவா பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தெரியும். நீண்ட ஆயுள கொடுத்து சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம ஏழ்மைத்தனத்தை ஃபக்ரை கொடுத்து வறுமையை கொடுத்து நிறைய சோதனைகளையும் கொடுத்தா அந்த நீண்ட ஆயுளால என்னங்க பலன் இருக்க போகுது? ரொம்ப காலம் வாழ்றோம், வீல் சேர்லயாவது வாழ்ந்துட்டு போறதுக்கு பணம் இருக்கணும்ல, செல்வாக்கு இருக்கணும்ல, அதிகாரம் இருக்கணும்ல, ஏதாவது இருந்தா தானே அப்படி வாழ முடியும். அப்படி வாழ முடியாம எப்ப போகும்னு கேட்டா நீண்ட ஆயுள கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வறுமை வந்துருச்சு. அப்ப எப்படி வாழ்றது? சாப்பிட வழி இல்ல, நடக்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாத நிலைமை வந்துடும். நிறைய சோதனைகளை கொடுத்துரு அப்படின்னு முடிய பிற்காலத்தில் நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள், உசாமத் இப்னு கதாதாவுடைய நிலைமை எப்படி இருந்ததுன்னு கேட்டா அவருக்கு கண் பார்வை போயிருச்சு. 100 வருஷத்துக்கு மேல அவரு வாழ்ந்தார். இந்த புருவ முடி இப்படி தொங்கி வளர்ற மாதிரி பாத்திருக்கீங்களா? பெரும்பாலும் கிடையாதுல்ல, இந்த முடியெல்லாம் தொங்குமா. அப்ப என்னன்னா நீண்ட காலம் வாழ்ந்தா தான் இந்த புருவ முடியெல்லாம் தொங்குற அளவுக்கு வாழ முடியும். அந்த அளவுக்கு அவர் ரொம்ப வயோதிகராக வாழ்ந்திருக்கிறார். கண் பார்வை கிடையாது, அப்படி எங்கேயாவது தொட்டு தொட்டு தான் போகணும். அவர் கேட்ட மாதிரியே அவர் இந்த உலகத்திலேயே பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அப்ப அவர் பாதிக்கப்பட்டிருக்காருங்கிறதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டா அந்த நபிமொழியிலே வரும் சஹீஹுல் புகாரியில அவரே சொல்லுவார், அசாபத்னி தஅவத சாதின், சாத் ரலியல்லாஹு அன்ஹு எனக்கு எதிராக கேட்ட துஆ பலிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவரே சொல்லுவாரு அப்படிங்கிற செய்தியை சஹீஹுல் புகாரியில நம்ம பார்க்க முடியுது. இந்த செய்தி நமக்கு தருகிற படிப்பின் என்ன தெரியுமா? யாருக்கும் நீங்க பதுவாவை வாங்குற இடத்துல இருக்காதீங்க, யாருக்கும் அநியாயம் செய்யாதீங்க. யாருடைய அநியாயத்துக்காவது காரணம் ஆயிட்டீங்கன்னு சொன்னா அவங்க நமக்கு எதிராக துவா பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா அந்த துவா இந்த உலகத்துல எப்படி சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு துவாவுக்கு ஒரு ரியாக்ஷன் இருந்ததோ அது மாதிரியான ரியாக்ஷன்கள் வந்ததுன்னு சொன்னா நம்மளால தாங்க முடியாம போயிடும். எனவே வாழுகிற காலத்துல எந்த ஒரு மனிதனோடும் அந்நியோன்யமாக பழகிறதுக்கு, விட்டு கொடுத்து பழகிறதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள், இன்னைக்கு சீரியஸா இருக்கிற ஒரு விஷயம் இன்னொரு 10 நாளைக்கு பிறகு அந்த சீரியஸே இல்லாம போயிடும், காமெடியானதாக கூட மாறிடும். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சீரியஸா இருந்த ஒரு விஷயத்தை இப்ப யோசிச்சு பாருங்க,
இதெல்லாம் தேவையா நமக்குங்கிற அளவுக்கு இருக்குதா இல்லையா? எனவே அந்த நேரத்துல ஒன்று சீரியஸா இருக்குதுங்கிறதுக்காக சில விஷயங்களுக்காக நம்ம பல பேருக்கு அநியாயம் பண்ணிடுறோம். இந்த அநியாயங்கள் எல்லாமே கண்டிப்பாக இந்த உலகத்திலும் நமக்கு பாதிப்பா வந்துடும், மறுமையிலும் பாதிப்பா வந்துடும். ஒசாமத் இப்னு கதாதா அவர்களுடைய இந்த சம்பவம், சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு பற்றிய சம்பவம் நமக்கு உணர்த்துகிற அற்புதமான படிப்பினையே. துவா கேட்கிறோன்னா தாராளமா உங்களுக்கு கேட்டுக்கிறங்க. வேறு ஒருவருடைய பதுவாவுக்கு, வேறு ஒருவர் நமக்கு எதிராக கேட்கிற துவாவுக்கு ஆளாகிறாதீங்க. பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனை அல்லாஹ் தஆலா எந்த திரையும் இல்லாமல் அங்கீகரிப்பானுங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இப்ப நம்ம பேசி அந்த சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தப்பட்ட ஹதீஸ் சஹீஹுல் புகாரில 755வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. எனவே நல்லதை நினைப்போம், முடிஞ்ச வரைக்கும் நல்லவர்களாக வாழ்வதற்கு முயற்சி செய்வோம், விட்டு கொடுப்போம், பொறுமை காப்போம், அநியாயம் இழைக்காத ஒரு நல்ல வாழ்வை வாழ்வோம் என்று மட்டும்தான் நமக்கு